நம்ம அன்றாட வாழ்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, திடீர்னு யாராவது மயக்கம் போட்டு விழுந்துருது. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஜிம்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ நடந்துட்டு போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு யார் வேணாலும் விழலாம். இந்த வயதினர் தான் அப்படிங்கிறது கிடையாது. சிறிய வயதானாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சடனாக அவங்க மயக்கம் போட்டு விழும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த சுற்றுப்புறம் வந்து நமக்கு ஆதாயமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பேஷண்ட்டு சேஃபாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அந்த பேஷண்ட்டை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு, அதாவது தரை சமமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஆயு ஓகே, பேசுறது கேட்குதா அப்படின்னு தோலை பிடிச்சி நீங்கள் உழுக்கலாம். அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மேலும் நீங்கள் உடனடியாக யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள உடனே எனக்கு உதவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் முடிந்தால் அவங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு கழுத்துக்கிட்ட நீங்கள் அழுத்தம் கொஞ்சம் லேசாக கொடுத்தீங்கன்னா பல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுமக்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா இதய துடிப்பை சீராக்கிறதுக்கான கம்ப்ரெஷன்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பேசிக் லைஃப் சப்போர்ட்டும் நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய இந்த நடு எலும்பு முடியும் இடத்தில் இந்த கைகளை வைத்து 2 கைகளையும் கோர்த்து நீங்கள் கம்ப்ரெஷன்ஸ், செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்து 2 ரெஸ்கியூ பிரெத்ஸ் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த இதயம் துடிக்கலைனாலும் அந்த இதய துடிப்பை நீங்கள் இமிட்டேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 30 கம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது மூளைக்கு சீரான ரத்த ஓட்டம் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் 108 நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. 108 வர்ற வரைக்கும் இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ரெஸ்கியூ பிரெத்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிய வேண்டியது இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ், அதை கரெக்டாக செய்ய வேண்டும். அதை எந்த பாஸ், அதாவது எந்த இடைவெளி எதுவும் விடாமல் நீங்கள் சீராக கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பேஷண்ட்டோட ரெக்கவரி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம், கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்க பிழைக்க முடியல அப்படின்னு சொல்கிறது வந்து எலக்ட்ரிக்யூஷனாக இருக்கலாம், ட்ரௌனிங்காக இருக்கலாம், ஜிம்மில் வந்து ட்ரெட்மில்லில் போகிறவங்க திடீர்னு கொலாப்ஸ் ஆகலாம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். பேசிக் லைஃப் சப்போர்ட்டுக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை, எந்த மருந்துகளும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுறது 2 கைகள் மட்டும்தான். அந்த கைகளை வச்சு நீங்கள் ஒரு உயிரை திருப்பி காப்பாற்றலாம். இது நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது. இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைகளை நீங்கள் நெஞ்சுக்கு மேலே வச்சு 5 சென்டிமீட்டர் டெப்த்துக்கும் கிட்டத்தட்ட 100லேருந்து 120 முறை நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது நன்றாக அந்த இதயம் வந்து அமுக்கப்பட்டு பின்பு விரியும், இரத்த ஓட்டம் சீராகும். இதுதான் பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட அடிப்படை புரிதல். இது வந்து ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங்காக தான் பிஎல்எஸ் ட்ரைனிங் வந்து இப்போ எல்லாருக்கும், பள்ளியில் பயிலும் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கல்லூரியில் டிராஃபிக் போலீஸ்மேனு, ஃபயர் என்ஜினில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பிஎல்எஸ்ங்கிறது தெரியணும். அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்.